கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அறிந்து கொள்ளும்போது அந்த இடத்தை விட்டு விலகி போகிறதான அனுபவங்கள் நம்ம இடத்தில் உண்டா? மேல் இருக்கிறதான அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பரிசேயர் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். எப்படியாவது அவரை கெடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் பற்றி கொண்டார்கள். இது எல்லாவற்றையும் இயேசு அறிந்து கொள்ளுகிறார். மாறாய் அங்கே போய் நின்று எதையும் பேசவும் இல்லை, எதிர்காரியங்களை செய்யவும் இல்லை. அவர் செய்தது என்ன? அவ்விடம் விட்டு விலகி போனார். இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு அப்படிப்பட்டதான அனுபவங்கள் இல்லை. அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 இருதயத்தின் மனப்பக்குவங்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநேகர் உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்களை அழிக்கணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை கொலை செய்யணும். இந்த சொத்து விஷயத்துல இவனை எப்படியாவது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார், நீ அவ்விடம் விட்டு விலகிப்போ, அவ்விடம் விட்டு விலகிப்போ. அவன் சொல்ற காரியத்தை உன் காதுகளில் போட்டுக்காத, அவன் சொல்லுகிற காரியத்தை உன் மனதுக்குள்ள போட்டுக்காத. அங்க நீ விலகி போய்கிட்டீங்கன்னா இது உங்க மனதுக்குள்ள போகாது, உங்க இருதயத்துக்குள்ள போகாது, உங்களை வேதனைப்படுத்தாது, துக்கப்படுத்தாது, உங்களை கலங்கப்படுத்தாது. மாறாய் அதே இடத்துல இருப்போம். அப்படின்னா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அது உள்ளத்துக்குள்ள போகும், மனதுக்குள்ள போகும், வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஸ்பிரிட் அப்படியே டிப்ரெஸ்ட் ஆயிடும். ஆண்டவர் மாறா செஞ்ச காரியம் அவட விட்டு விலகிட்டாரு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் போறேன். எனக்காக பிதா வழக்காடுவார், எனக்காக என் பிதா அவர் நியாயம் செய்வார். அந்தேவ பிள்ளையே, நீ அவ்விடம் விட்டு கடந்து போ. உனக்கான நியாயத்தை கர்த்தர் கொண்டு வருவார், உனக்கான வழக்காடுதலை அவர் கொண்டு வருவார். உனக்கான காரியங்களில் தேவனாகிய கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க போயிட்டு இருக்கிற உங்க சூழ்நிலைகளில சில இடத்துல நினைக்கிறீங்க, என் குடும்பத்தாரே எனக்கு மேலாக தங்கள் கால்களை தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள், தலையை தூக்கி கொண்டு இருக்கிறார்கள், விரோதமாக்கப்பட்டார்கள். அவ்விட விட்டு விலகி போயிருங்க, அந்த இடத்தை விட்டு விலகிருங்க, அந்த சூழ்நிலையை விட்டு விலகிருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. விட்டு விலகி போங்கன்னு சொன்னது உங்க குடும்பத்தையோ உங்க உறவுகளை விட்டல்ல, அவ்விடம் விட்டு, அந்த பிரச்சனையை விட்டு, அந்த கலகத்தை விட்டு, அந்த போராட்டத்தை விட்டு விலகி போயிருங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபையாய் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறேன். உள்ளான மனவேதனைகள், மனபாரங்கள், கவலைகள் இவைகள் எல்லாம் நீங்கி போக, எதிரிட்டு வருகிற சூழ்நிலைகளிலே அவ்விடம் விட்டு விலகி போக உதவி செய்யும். கிருபையாய் நடத்தும். நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்வீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்புவது அவ்விடம் விட்டு விலகி போங்கள். அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், கொலை செய்யும்படி தீர்மானிக்கலாம், விரோதமான காரியங்களை கொண்டு வரலாம். அவ்விடம் விட்டு விலகி போங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you. God bless you.